الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாங்கள் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே இறுதியாக நாங்கள் சூஃபியா சிந்தனை பிரிவிலே சூஃபியா என்று சொல்லப்படக்கூடிய சிந்தனையில் உள்ள அத்துமீறக்கூடியவர்கள், எல்லை கடந்து வணக்கங்களில் வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்ற பெயரிலே மார்க்கம் கூறாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத, சஹாபாக்களுடைய காலத்திலே நடைமுறையில் காணப்படாத போன்ற விடயங்களை எல்லாம் செய்த உலாத்து சூஃபியாக்கள் ஓரிரு விடயங்களை செய்தார்கள். அதில் ஒன்றான வஹ்தத்துல் வுஜூத், எல்லாமும் இறைவன், நாம் காணக்கூடிய எல்லாமுமே இறைவன், மனிதனும் இறைவன், மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், மரத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், படைப்பினங்கள் தான் இறைவன். அல்லாஹ் என்று சொன்னாலே நாங்கள் காணக்கூடிய எல்லாமே இறைவன் தான் என்ற கோட்பாட்டில் உள்ளவர்கள். இவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம். எப்பொழுது தோற்றம் பெற்றது இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்ற சிந்தனை? இஸ்லாத்திற்குள் எப்பொழுது தோன்றியது? இவர்கள் இந்த வஹ்தத்துல் வுஜூதுடைய கொள்கையை எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள் போன்ற செய்திகளை பார்த்தோம். அதிலே இது கிரேக்க தத்துவ நாகரிகத்திலிருந்து தோன்றியதாகவும், அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் நாஸ்திக கொள்கையை பேசுகிற நேரத்திலே எல்லாம் இயற்கையால் உண்டானது போன்ற தகவல்களை பேசி சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைத்த நேரத்திலே இந்த சிந்தனை தோன்றியதாக பார்த்தோம். ஆனால் இந்த சூஃபிய சிந்தனையிலிருந்து வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை மாத்திரம் எப்படி தனித்துவம் பெற்றது, வேறுபட்டு நின்றது என்று பார்க்கிற நேரத்திலே ஹிஜ்ரி 500ஆம் காலப்பகுதியிலே, 5ஆம் நூற்றாண்டிலே முஹையித்தீன் இப்னு அரபி என்று சொல்லக்கூடிய ஒருவரினால் தான் இந்த சிந்தனை முதலாவதாக இஸ்லாத்திற்குள், அதுவும் சூஃபிய சிந்தனைக்குள்ளே உள்வாங்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது போன்ற செய்திகளை பார்த்தோம். அந்த நேரத்திலே அவர்கள் கூறக்கூடிய சில வசனங்கள், அவர்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். அதில் ஒன்றாகத்தான் காணக்கூடிய எல்லாமுமே இறைவன், இறைவன் வேறு, படைப்பினங்கள் வேறு அல்ல. மரம் என்று சொன்னால் அதுவும் இறைவன் தான், சிலை என்று சொன்னால் அதுவும் இறைவன் தான், மனிதர்கள் என்று சொன்னால் அதுவும் இறைவன் தான் என்று இந்த உலகத்தில் என்னென்ன படைப்பினங்கள் இருக்கின்றனவோ, இந்த உலகம் என்று சொன்னால் அதுல என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கணுமோ அது அனைத்திலும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். நாங்கள் பார்க்கக்கூடிய அனைத்தும் இறைவன் போன்ற ஒரு வாதத்தை முன்வைத்து இவர்கள் புதுவிதமான வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இந்த கொள்கையை பேசக்கூடிய, இந்த சிந்தனையை பேசக்கூடிய மிக முக்கிய ஒருவரான அல் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடியவர் இவ்வாறு ஒரு பாடுகிறார். எப்படி? நீ இந்த கவிதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவர்களோட சிலை வணக்கத்தில் ஈடுபடவில்லை அல்லது இறைவனுக்கு, ஆனால் இந்த வஹ்தத்துல் வுஜூத் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் நாங்கள் தான் இறைவனுக்கு மிக மிக நெருக்கமுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் என்ன சொல்றார்கள் என்று பாருங்க. இவர் சொல்றாரு, ரஅய்து ரப்பி பிஐனி கல்பி, என்னுடைய இந்த மனக்கண்ணால் நான் என்ன செய்றேன்? அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன். என்னுடைய மனக்கண்ணால் நான் அல்லாஹ்வை பார்த்தேன். ஃபகுல்து, இந்த நேரத்திலே அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்வை பார்த்த நான், ஃபகுல்து மன் அன்த, அல்லாஹ்வை பார்த்து நான் கேட்கிறேன், மன் அன்த, நீ யாரு? அல்லாஹ்வை பார்த்து யாரு கேட்கிறாரு? ஹல்லாஜ் அவருடைய மனக்கண்ணால் அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடமே இவர் கேட்க, எப்படி நீ யாருன்னு. அதுக்கு அல்லாஹ் சொன்னானாம், கால அந்த, நான் தான் நீ தான் நான் என்று சொல்லி அல்லாஹ் பதில் சொன்னானாம். எப்படி மிக மோசமான ஒரு சிந்தனை! கடைசியில் இந்த ஹல்லாஜ் என்பவர் தன்னை இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து விட்டார். எல்லாமுமே இறைவன்,
மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், மனிதன் தான் இறைவன், இறைவன் வேறு மனிதன் வேறு அல்ல என்று சொன்னவர்கள் இதில் எப்படி சொல்றாங்க, யார் என்று அல்லாஹ்விடம் கேட்ட நேரத்திலே நீதான் நான் என்று சொல்லி அல்லாஹ் இவருக்கு பதில் கொடுத்தானாம். இவர் எப்படி அல்லாஹ் பார்க்கிறாரு, மனக்கண்ணால் பார்த்தாராம். அப்போ என்ன சொல்றாரு, நான் தான் இறைவன் என்ற அந்த. அப்ப அதே போல அடுத்த இன்னும் ஒரு பகுதியில இன்னும் ஒரு கசீதாவில் இவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, அனல் ஹக், நான் தான் ஹக், சத்தியத்துக்குரியவன், இறைவன் என்பவன் நான் தான், அனல் ஹக் சொல்லிட்டு சொல்றாரு. வமாஃபில் ஜுப்பை நாங்க அணியக்கூடிய ஆடைகள் இருக்குது இல்லையா, நாங்க அணியக்கூடிய இந்த ஆடைகள் அல்லாஹ் தான் இந்த ஆடைக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆடைக்குள் தான் இறைவன் இருக்கான், இவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையும் அல்லாட்டான், இவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களும் அல்லாட்டான் என்று சொல்லி ஒரு புது வகையான சிந்தனையை கொண்டு வர்றாரு. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்துக்களிடத்திலிருந்து, யஹூதி நசராக்களிட்ட இருந்து, கிரேக்க தத்துவங்களில் இருந்து இந்த கொள்கை கோட்பாடு என்ன செய்து எடுக்கப்பட்டு பின்பு இப்படியாக திரிவடைந்து இவர்களுக்குள்ள புதுவிதமாக இந்த கொள்கை மாறு, அல்லாஹ் வேறு நான் வேறு இல்ல, நாங்க எல்லாம் நம்பிச்சாங்க. இது குறித்து அல் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், அஜ்மா ஃபுகஹா பக்தாத் ஐயாம் அல் முக்ததிர். முக்ததிர் என்றது அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருவர். அப்பாசிய ஆட்சி காலம் எங்களுக்கு தெரியும், உமையா ஆட்சி செய்ததுக்கு பின்னால வந்த ஒரு ஹிலாஃபத், அது ஒரு எம்பையர். அதுல ஒரு ஹலீஃபா முக்ததிர் என்றது. அவருடைய பீரியட்ல பக்தாதை சேர்ந்த ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, ஒன்றுபட்டார்களாம். அலா கத்லில் ஹல்லாஜ் வஸல்பிஹி, இந்த ஹல்லாஜ் என்பவனை நாங்க உயிரோடு மட்டும் விட்டுவிடக் கூடாது, இவரை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்வது மாத்திரம் இல்ல, இவரை நாங்க சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லி பகதாதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம், ஏன்னு சொன்னால் லிதாவாஹுல் உலூஹிய்யா வல் கௌலு பில் ஹுலூல். இவர் எப்படி சொல்றாரு, நான் தான் கடவுள் என்ற அந்த சிந்தனையை மக்களுக்கு மத்தியில பரப்பினாரு. அப்ப கடவுள் என்ற அந்த கடவுளுடைய அனைத்து வகையான இறையியலும் என்னிடம் இருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்தவர்கள் தான் யாரு, இந்த சூஃபியாக்களில். அதுலயும் உலாத்து சூஃபியாக்களில் ஒரு பிரிவு. ஹுலூல் என்று நாங்க பார்த்தோம், அவதாரம் எடுக்கிறது பார்த்தோம். கடவுள் என்ன செய்வாரு, ஒரு சமூகத்தில் கடவுள் அவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லி இந்து மதத்துல இருக்குது இல்லையா, அதே கோட்பாடு அதே கான்செப்ட இஸ்லாத்துள்ளுக்கு யார் கொண்டு வராது, ஹல்லாஜ் கொண்டு வராரு. கொண்டு வந்து சொல்றாரு, எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அப்ப இவர் மூலம் சமூகத்துல பல சீர்திருத்தங்களை இவர் செய்ய போறானா? என்ன ஒரு மோசமான ஒரு சிந்தனை. இப்ப நாங்க பொதுவாக பார்க்கலும் இவங்க சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் சரியா பிழையா என்று பார்க்கிற நேரத்துல சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே ஒருவரை போன்று 9 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னவாக இருந்தாலும் ஒரே தாயுடைய வயிற்றிலிருந்து இருவர்கள் இரட்டையர்கள் பிறந்தாலும் அவர்களுக்கு இடையிலே எத்தனையோ விதமான அவர்களுடைய மயிரில் இருக்கக்கூடிய, அவர்களுடைய முடியில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்ல இருந்து எத்தனையோ விதமான டிஃபரன்சஸ் இருக்குது. படைக்கப்பட்ட படைப்பினங்களாகிய எங்களுக்குள்ளேயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது எங்களை படைத்த இறைவன் எப்படி மனிதனோடு ஒத்து போக முடியும்? இது சாதாரண ஒரு மனிதனுக்கு புரியுமா இல்லையா? அல்லாஹும் மனிதனும் உண்டா? மலங்களையும் எலும்புகளையும் இரத்தத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் எங்களை கொண்டு போய் அல்லாஹோட நாங்க கம்பேர் பண்ண முடியுமா? அல்லாஹ் என்பவன் எல்லாவற்றை விட தூய்மையானவன். அவனுடைய ஜலாலத்தே வேற, அவனுடைய குதிரத்தே வேற, அவன் அரிசிக்கு மேலால் இருக்கிறான். நாங்க பார்க்கிறதெல்லாம் கடவுள் என்று சொன்னால்
மரத்தை வெட்டுவான், கடவுளை வெட்டுறாங்களா? மனிதர்கள் இறந்து போகிறார்கள், அப்ப கடவுள் இறந்து போறார் என்ற அர்த்தமா? அல்லாஹ் இறந்து போகிறான் என்ற அர்த்தமா? இப்படியான கொள்கையை முதலாவதாக இந்த ஹல்லாஜ், முஹையித்துன் இப்னு அரபி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து மக்களை வழி கெடுக்கிறாங்க. தெரிந்து கெடுத்தாலும் சரி, தெரியாமல் கெடுத்தாலும் சரி, மிக மோசமான ஷைத்தானியத்துடைய ஒரு அகீதாவாக இது பார்க்கப்படுகிறது. இப்ப அப்படியே பார்க்கிற நேரத்துல இவர் எப்படி சொல்றாரு, நாங்க சூஃபியாக்கள் பத்தி பார்க்கிற நேரத்துல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இவர்களுக்கிட்ட வந்து அர்பாபு சூஃபியான்னு சொல்லுவாங்க, அர்பாபுல் ஹகாயிக் என்று சொல்லி இவர்களுக்கு இன்னொரு பெயர். அதுல பார்க்கிற நேரம் இவர்கள் மார்க்கத்தை வந்து 2-3 பகுதிகளாக பிரிப்பாங்க. ஹகீகத்து, ஷரியத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஷரியத்தை தான் நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதாவது வெளிரங்கமான மார்க்க சட்ட விடயங்களை தான் நாங்க பார்க்கிறோம். ஹதீஸ், குர்ஆன் அது சொல்லக்கூடிய வெளிப்படையான சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற விடயங்களை நாங்க பார்க்கிறோம். இது சாதாரண மக்கள் செய்வாங்களாம். ஆனால் இந்த சூஃபியாக்களில் உலாத்துல இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தால் ஹகீகத்துடைய அந்தஸ்துக்கு போவாங்களாம். ஹகீகத்துடைய அந்தஸ்துக்கு போகாத வரையில ஒருவர் ஒரு முஃமினாக இருக்க மாட்டார்கள் என்பதும் இவருடைய கோட்பாடு. ஹகீகத் என்றால் என்னது? இவர்களுடைய மனக்கண்ணால் இறைவனை பார்த்தல். கஷ்வனும் ஞானம், கஷ்வனும் ஞானம்டா என்னது? அல்லாஹ் அல் மஹ்ஃபூத்ல எழுதி வைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் சார்ந்த இரகசியங்கள், நாளை கியாமத்து நாளில் என்ன நடக்கும், என்னென்ன விடயங்களை எல்லாம் இந்த மனிதன் சந்திக்க இருக்கிறான், அங்கு இறைவனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும், ஜின்கள் குறித்த மறைவான ஞானம், வானங்கள் பூமிகள் குறித்த மறைவான ஞானம், மலக்கூத்த சமாவாத், இது தொடர்பான இந்த மறைவான விடயங்கள் எல்லாத்தையும் இவர்களுடைய அவுலியாக்கள், வலி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய மனக்கண்ணால் கஷ்வனும் ஞானத்தின் மூலமாக பேத்து பார்த்துட்டு வருவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத ஒரு பண்பு, அல்லாஹ் வேறு யாருக்குமே கொடுக்காத ஒரு பண்பை இந்த மனிதனை இவர்கள் எப்படி சொல்றாங்க, அந்த கஷ்வனும் ஞானத்தின் மூலமாக அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி என்று வாதிட்டவர் யாரு? இந்த ஹல்லாஜ். இப்படி வாதிட்டு தன்னை இறைவனாகவே மக்களுக்கு மத்தியில் காண்பிக்க முயன்ற இந்த ஹல்லாஜை பக்தாதை சேர்ந்த ஃபுகஹாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க, இவரை நாங்க கொலை செய்யணும், இப்படியான நச்சு கருத்துக்களை, இப்படியான ஷைத்தானியத்துடைய கருத்துக்களை, இஸ்லாமிய தூய்மையான அகீதாவை மாசுபடுத்தக்கூடிய, நாசமாக்கக்கூடிய இவரை நாங்கள் கொலை செய்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று பக்தாதை சேர்ந்த உலமாக்கள், ஃபுகஹாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப எப்படி மோசமான ஒரு சிந்தனையாக இருந்திருக்கும். அப்ப அடுத்தது பாக்குற நேரத்துல இப்ப எங்களுக்கு நாங்க லொஜிக்கா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். காண்பதெல்லாம் கடவுள், மனிதனும் கடவுள், மனிதனிடம் இருக்கக்கூடிய எல்லாமே கடவுள், பார்ப்பவைகள் இயற்கை, கடல், வானம், பூமி எல்லாமே கடவுள் என்று சொன்னால், இதுதான் கடவுள் என்று சொன்னால், சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்கள், இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், காற்றை வணங்கக்கூடியவர்கள், பாம்பை வணங்கக்கூடியவர்கள், செடி கொடிகளை வணங்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் ஒட்டோவா இவங்க என்ன செய்யறாங்க, எக்ஸப்ட் பண்றாங்க, இவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி. ஏனால் மரம் என்றால் அல்லாஹ் தானே, பாம் என்று சொன்னால் அல்லாஹ் தானே, சிலைகள் கல் வடிவத்திலும் இறைவன் இருப்பான் தானே. அப்ப சிலை வணக்கத்தை இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நாங்க லுச்சிக்கா யோசிச்சு பார்த்தா இதைத்தான் இவருடைய வாதம். அப்ப சிலை வணக்கம் செய்யக்கூடிய இந்துக்கள், பௌத்தர்கள், ஏனைய மதத்தவர்கள் இவருடைய பார்வையில யாரு? முஸ்லிம்கள், முஃமின்கள். மஜூசிகள் யாரு? முஸ்லிம்கள். இயேசுநாதர் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் எந்த ஒரு வடிவத்துல பாக்குறாங்க? சுதா, பிதன், பரிசுத்த ஆவி, இவர் தான் மகன், இவர் தான் தந்தை, இவருக்குள் பரிசுத்த ஆவியாக கடவுளும் இருக்கிறார் என்று அந்த அந்த 3 வகையான கோட்பாடுகளை வைத்து பார்க்கிறார்கள் இல்லையா? அப்ப அந்த கோட்பாடையும் இவர்கள் ஏற்கிறார்கள். அப்படி என்று பார்த்தால் நசாராக்களும் கூட என்னது இவனோட பார்வையில முஸ்லிம்கள். சரி, ஃபிரௌனை பார்ப்போம், கராமிதாக்கள் அவர்களை பார்ப்போம். ஃபிரௌன் எப்படி? அவனுக்கு உள்ளத்தால் தெரியும் என்னை விட உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கிறது, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது ஃபிரௌனுக்கு தெரியுமா இல்லையா? இருந்தாலும் என்ன சொன்னான்? நான் தானே ரப்பு, நான் தானே ரப்பு என்று சொல்லி அந்த தேசத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்னானா இல்லையா? இவர்களுடைய பார்வையில் ஃபிரௌனும் முஸ்லிம் தான், காரூனும் முஸ்லிம் தான். கராமிதா ஷியாக்களிலே மிக மோசமான, மிகவும் கேவலமான ஒரு பிரிவு என்று சொன்னால் இந்த கராமிதா என்று சொல்லக்கூடியவர்கள்.
நாங்க அதுல ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம். ஷியாக்களை பார்க்கிற இடத்துல காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அல் ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை திருடி சென்றவர்கள், திருடிட்டு போற நேரம் எத்தனை துண்டா உடைஞ்சு போச்சு போன்ற தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். கடவுள் மறுப்பு கோட்பாடுகளை போதித்தவர்கள், மனிதனை கடவுள் என்ற பண்பிலை வைத்து பார்த்தவர்கள். அப்ப இவர்களை எல்லாம் நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? முஸ்லிம்களாக பார்க்க வேண்டும் என்பது இவர்களுடைய இந்த பேச்சிலிருந்து சுருக்கமாக விளங்குது. சரி, இதைத்தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்களா என்று பார்த்தால், இவர்களுடைய இந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கையை பார்க்கிற நேரத்திலே இதுவரைக்கும் உலக வரலாற்றிலே தோற்றம் பெற்ற எந்த காஃபிரும், எந்த முஷ்ரிக்கும், எந்த மஜூசியும், எந்த நஸ்ரானியும், எந்த யகூதியும் பேசாத ஒரு கொள்கையை பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஷ்ரிக்களை விட, அனைத்து காஃபிர்களை விட மிகவும் பயங்கரமான, மிகவும் மோசமான ஒரு சிந்தனையில் உள்ளவர்கள் தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் பேசக்கூடிய ஷியாக்களில் இருக்கக்கூடிய உலாத்து சூஃபியாக்கள். என்ன காரணம்? எப்படி சும்மா சொல்லிட்டு போக முடியுமா? இவர்கள் மோசமானவர்கள், அவர்களை விட மோசம், இவர்களை விட மோசம் என்று சொல்ல முடியுமா? காரணத்தை பார்க்கணும். என்ன காரணம்? எங்களுக்கு தெரியும். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்களிடம் சென்று உங்களை படைத்தது யார் என்று சொல்லி கேட்டால் இறைவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு உணவளிக்கிறது, உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பது, உங்களுக்கு நல்லது கெட்டதை தருவது யார் என்று சொல்லி கேட்டா அதெல்லாம் நாங்க தான் செய்யறோம். நாங்க உழைக்கிறோம், நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்றோம், எங்கட கஸ்ப், நாங்க உழைக்கிறதெல்லாம் நாங்க தான் ஏன் பண்ணி கொள்றோம். அதெல்லாம் அல்லாஹ் தரல. படைச்சது வேண்டாம் அல்லாஹ் என்ற ஒரு பண்பு யார்கிட்ட இருந்துச்சு? அந்த நேரத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்களிடத்துல, காபிர்களிடத்துல இருந்தது. அவர்கள் சிலையை வணங்கினார்கள். எதுக்காக வேண்டி? லிதுகர்ரிபஹும். எதுக்காக வேண்டி? அந்த சிலைகள் லிதுகர்ரிபஹும் இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே அந்த சிலைகள், இந்த காஃபிர், அதாவது சிலை வணக்கத்திலே அவங்க ஈடுபடுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன என்பதை அவர்களிடமே கேட்ட பொழுது அந்த முஷ்ரிக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னது? இந்த சிலைகள் எங்களை இறைவனிடத்திலே கொண்டு போய்த்து சேர்க்கும், இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை அப்படியே ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார்களா? இல்லையா? சொன்னார்கள். அப்ப சிலைகளை கடவுளாக பார்த்தார்களா? பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் இருந்த அல்லாத் வல் மனாத் வல் உஸ்ஸா, அந்த போன்ற மூவேந்தர் போன்ற கடவுள்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? இந்த கடவுள்கள் மிக முக்கியமான கடவுள் என்று சொல்லப்பட்டது இல்லையா ஜாஹிலியா காலங்கள்ல? இதை கூட இவர்கள் கடவுளாக பார்த்தார்கள் என்பதை சொல்வதை விட இறைவனிடம் இவர்களை கொண்டு போய்த்து சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் பார்த்தார்கள். இந்த சிலையை வணங்கினால் இந்த சிலை என்ன செய்யும்? எங்களை அல்லாஹ்விடத்திலே, என்னை படைத்தவனிடத்திலே, எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பினார்கள். ஆனால் இந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை பேசக்கூடியவர்கள் இந்த சிலையே இறைவன் தான், இந்த பாம்பே இறைவன் தான், நெருப்பே இறைவன் தான் என்று அந்த சிலைக்கே ஒரு கடவுள் வடிவத்தை கொடுத்தவர்கள் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள். இது எங்கிருந்து வந்துச்சு? இந்துக்கள்கிட்ட இன்றைக்கு இருக்கக்கூடியது. நாங்க சொல்லுவோம் 6000க்கு மேற்பட்ட கடவுள்களை கொண்டவர்கள் ஒரு மார்க்கம், ஒரு மதம் என்று சொன்னால் இந்து மதம். எதுக்கெடுத்தாலும் கடவுள், எல்லா இடத்திலும் கடவுள் இருப்பான், உனக்குள்ளும் இருப்பான், உனக்கு வெளியவும் இருப்பான். எல்லா இடங்களிலும் கடவுள் இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் எப்படி சுபஹான், எல்லாவற்றையும் விட தூய்மையானவன் என்று சொல்றது? இந்த உலகம் என்பதே நஜீசுகள் நிறைந்த பல, மனிதன் என்று சொன்னாலே அவன் மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு. இந்த உலகம் என்று சொன்னாலே நிறைய மாசு அடைந்து இருக்கிறது. இதுல கொண்டு போய் அல்லாஹ்வை வைப்பதாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி என்ன செஞ்சாங்க? மெதுமெதுவாக மனிதனை கூட கடவுளாக மாற்றி வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சிந்தனையை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே தோற்றுவித்தவர்கள் தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை இஸ்லாத்திலே முதலாக பரப்பியவர்கள். அதிலே மிக முக்கியமானவர்களில் இருவர் தான் யாரு? முஹையித்தீன் இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடியவரும், ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடியவனும். அப்ப அடுத்தது பார்க்கிற நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இவர்களுடைய கொள்கை நாங்க பார்த்தோம் எப்படி என்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியிலேயே மாறுபாடு, முரண்பாடு இருக்கும் பொழுது படைத்த இறைவன் எப்படி இந்த மனிதர்களோடு ஒன்றுபடுவான், இந்த படைப்பினங்களோடு இறைவன் எப்படி ஒன்று சேர்ந்து அவன் ஒரு கடவுளாக இருக்க முடியும் என்பதை சாதாரணமாக ஒரு சின்ன சொன்னா கூட புரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் இவர்கள் கொள்கை இருக்கிறது. அப்ப இவங்க எப்படி வணக்க வழிபாடுகள், இவர்களுடைய தொழுகை பாத்தீங்கன்னு சொன்னால், வஹ்தத்துல் வுஜூத் பேசக்கூடியவர்கள் 5 நேரமும் தொழுவார்கள் என்று சொல்லி கேட்டால், நினைத்தால் தொழுவார்கள், நினைத்தால் தொழ மாட்டார்கள்.
அவர்களுக்கு எங்கிருந்து ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டா கஷ்பு, இல்ஹாம். அல்லாஹ் இறைவன் என்ன செய்வான், அவருடைய மனசுக்குள்ளே ஒரு ஞானத்தை உதிக்க வைப்பான். இதன் மூலமாக இறைவனை பார்த்து பரவசம் அடைவார்கள். நாங்க இந்துக்கள்கிட்ட பார்த்து இருக்கிறோமா இல்லையா, பரவச நிலை அடைவாங்க. சில கடவுள்களை இன்றைக்கும் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய போலி சாமியார்களுடைய சில 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 விடயங்களை நாங்க பார்க்கிறோம். அவர்களுடைய சபைகள்ல அவர்கள் செய்யக்கூடிய வித்தைகளை பார்த்து பரவச நிலை அடைவார்கள். அப்படியே அவங்க தன்னை மறந்து இறைவனோடு அப்படியே இரண்டரை கலந்து விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய வணக்கம். ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதி வரும் வரைக்கும். தொழுகையெல்லாம் இல்லை, இப்ப உறுதி வந்தாச்சு, நான் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில எந்த ஒன்றும் கிடையாது, நாங்க ஸ்ட்ரைட்டா அல்லாஹ்வோட பேசிக்கொள்வோம், எந்த வணக்க வழிபாடுகளும் தேவையில்லை என்று சொல்லி இந்த கஷ் மூலமாக, இல்ஹாம் மூலமாக இவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் சிந்தனையில் உள்ளவர்கள். இன்ஷா அல்லாஹ் இதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இது இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பகுதியில் மிகவும் ஆழமாக இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவாக பல சோசியல் மீடியாக்கள்ல பாக்குற நேரத்துல இவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, இவர்களுடைய ரக்கஸ் சொல்லுவாங்க, இவர்களுடைய வணக்கங்கள் இன்னொன்று என்ன தெரியுமா, அஸ்ஸமா ஒரு ரக்கஸ் என்றுவாங்க. அவர்களுடைய அவுலியாக்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதற்கு மறுபேச்சில்ல, ஆய்வுக்கு இடமில்லை, சிந்தனைக்கு இடமில்லை. அதே நேரம் கஷ் மூலமாக அறிஞ்சு கொள்றது. அடுத்து ரக்கஸ். ரக்கஸ் என்று சொன்னா என்னது, இவருடைய ஹலகாக்கள், ஹலகா மஜ்லிஸ்கள், திக்ர் மஜ்லிஸ் என்று சொல்லுவோமா இல்லையா, அதுல பேய்த்து அவருடைய நடனங்கள், இவர்கள் தன்னை மறந்து என்ன செய்வாங்க, ஒரு வகையான டான்ஸ். டான்ஸ் என்று சொன்னால் ஒரு வகையான டான்ஸ், ஆடி 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 அப்படியே பரவச நிலைக்கு போறதுதான் இவருடைய வணக்கமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குலாத்து சூஃபியாக்களில் ஒரு பிரிவு. அப்ப சூஃபியா சிந்தனைக்கும் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்ற சிந்தனைக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கிற நேரத்திலே, எல்லா சூஃபியாக்களும் வஹ்தத்துல் வுஜூத் சிந்தனையில் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் சூஃபியாக்கள் தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் சிந்தனையை ஆதரிக்கக்கூடியவர்களும். அப்ப வஹ்தத்துல் வுஜூத் என்றது அது ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த வட்டத்துக்குள் சிலர்கள் தான் இருப்பாங்க, சூஃபியாக்களில் சிலர். ஆனால் ஏனைய பகுதி ஒன்று இருக்கிறது, ஹுலூல் பேசக்கூடியவர்கள், இத்திஹாத் பேசக்கூடியவர்கள், தரீகாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், காதிரிய தரீகா, நக்ஷபந்திய தரீகா, ரிஃபாஇய்ய தரீகா, ஷாதுலிய தரீகா, இப்படி என்று சொல்லிட்டு பல தரீகாக்கள் இருக்குது. இவர்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய சிந்தனை வேறு, அதே நேரத்தில் இந்த வஹ்தத்துல் வுஜூத் பின்பற்றக்கூடியவருடைய சிந்தனை வேறு என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சின்ன ஒரு மாற்றம் தான், எல்லா சூஃபியாக்களும் வஹ்தத்துல் வுஜூத் உடைய சிந்தனையில் அல்ல, ஆனால் வஹ்தத்துல் வுஜூத் உடைய சிந்தனையில் உள்ளவர்கள் சூஃபியாக்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்வரக்கூடிய வாரங்களில் சூஃபியாக்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது, சஹாபாக்களுடைய காலத்திலே சூஃபிய சிந்தனை இருந்ததா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சூஃபிய சிந்தனை இருந்ததா, பின்னால் தான் தோன்றியதா, அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் எதன் மூலமாக அவர்களுடைய அறிவை பெற்றுக் கொண்டார்கள், அவர்களுக்கு வகி வருகிறதா இல்லையா, மனித வழிபாடு அவர்களிடம் இருக்கிறதா இல்லையா, இன்று சமூகத்திலே இந்த சூஃபியாக்கள் மூலம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக